பொண்ணு பார்க்குறவங்க வந்து முக்கியமாக ஜோசியர்கள்ட்ட கேட்குற கேள்விகளை பொண்ணு எந்த திசையிலிருந்து அமையும், உறவில் அமையுமா அல்லது அந்நியத்தில் அமையுமா அப்படின்ட்டு. இதை ஜாதகப்படி பார்த்தோம் அப்படின்னாக்கா, லக்கணத்துக்கு பக்கத்தில், அதாவது லக்கணத்துலேருந்து 7 இடத்துக்குள்ள 7ஆம் அதிபதி லக்கணத்திலேயோ 2ஆம் இடத்துலையோ அல்லது 3ஆம் இடத்துலையோ அல்லது 4ஆம் இடத்துலையோ, அப்படி இல்லைன்னா உபயராசிங்கிற மீன ராசி, மிதுன ராசி, கன்னியா ராசி, தனுசு ராசி இந்த இடங்களில் இருந்துச்சுது அப்படின்னாக்கா பக்கத்தில் வரன் அமையும். இதில் ஒரு அனுபவபூர்வமான உண்மை என்ன அப்படின்னாக்கா, 7ஆம் அதிபதி சுக்கிரனாக இருக்கிறவங்களுக்கு பக்கத்தில் வரன் அமையுது. 7வது பாவத்துக்கு மேலே 7வது அதிபதி போயிருந்தாக்கா, அல்லது 7ஆம் அதிபதி சரராசியில் இருந்துச்சு அப்படின்னாக்கா, அப்படி இல்லாட்டி சனி பார்வை இருந்துச்சு அப்படின்னாக்கா தூரத்தில் வரன் அமையும். அதே மாதிரி 7ஆம் அதிபதியோட சுக்கிரன் புதன் தொடர்பில் இருந்துச்சு அப்படின்னாக்கா சொந்தத்தில் வரன் அமையும், அல்லது தூரத்தை சொந்தமாக இருக்கும். 7ஆம் அதிபதியோட சனி சேர்க்கை பெற்று அல்லது ராகு கேது சேர்க்கை பெற்று அல்லது சனி பார்வைப்பட்டு இருந்துச்சு அப்படின்னாக்கா அந்நியத்தில் திருமணம் நடக்கும். 7ஆம் அதிபதி 4ஆம் இடத்துல சுபமாக இருந்துச்சுன்னா மாப்பிள்ளை பொண்ணு வீட்டோட போயிடுவார். இதையெல்லாம் தாண்டி ஆண் ஜாதகத்தில் சுக்கிரன் நல்லா இருக்கணும், பெண் ஜாதகத்தில் செவ்வாய் நல்லா இருக்கா அப்படின்னு பார்த்துக்கணும். பொண்ணுக்கும் பிடிச்சி மாப்பிள்ளைக்கும் பிடிச்சி 2 பேருக்கும் ஒரே நட்சத்திரமாக இருந்துச்சு அப்படின்னாக்கா 7ஆம் இடம் 8ஆம் இடம் நல்லா இருக்குதா அப்படின்னு பார்த்துட்டு அதிகாலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் ஒரு கோயிலில் திருமணத்தை நடத்தணும். அதே மாதிரி தங்கச்சிக்கெல்லாம் திருமணத்தை பண்ணி வச்சுட்டு வெளிநாடு போய் சம்பாதிச்சு வீட்டை கட்டி பொண்ணை தேடுற போது மாப்பிள்ளைங்களுக்கு வயசாகி போயிடுது. இதுக்கு மேலேயும் காலத்தை கடத்தாமல் முக்கியமான பொருத்தங்கள் இருந்து யோகமான ஜாதகமாக இருந்தால் பேசி முடித்து சட்டுப்புட்டுன்னு கல்யாணத்தை பண்ணுங்க. வீட்டுக்கு குத்து விளக்கு ஏற்ற வரப்போகிற மருமக ஜாதகத்தில் செவ்வாயும் சுக்கிரனும் சுபமாக இருந்துச்சு அப்படின்னாக்கா அதை விட கொடுப்பன உங்களுக்கு வேறு எதுவுமே இல்லை. குழந்தை பாக்கியம் நல்லபடியாக அமையறதுக்கு முருகனுடைய திருவருள் தேவை. முருகப்பெருமானை மனதார வழிபடுங்க. வாழ்க்கையில் சந்தோஷங்கள் நிலைத்திருக்கும். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.